போடி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளரும் முன்னாள் முதல்வருமான ஓ பன்னீர்செல்வம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேனி மாவட்டம் போடி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார். அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக தேரடி தெரு காளியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அவர் போடி நகர் பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம், 18ஆம் கால்வாய் திட்டம், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான அரசு பொறியியல் கல்லூரி, அரசு கால்நடை மருத்துவமனை, கல்லூரி பாலிடெக்னிக், ITI, சட்ட கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை 99% நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். மேலும் மீண்டும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைக்க திமுகவிற்கு வாக்களித்து தன்னை அமோக வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு கேட்டுக்கொண்டார். அப்போது அந்த பகுதியில் உள்ள 6 மாத குழந்தைக்கு உதயநிதி என்று பெயர் சூட்டினார். பிரச்சாரத்தின் போது தேனி வடக்கு மாவட்ட செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தங்க தமிழ்செல்வன், நகர்மன்ற தலைவி ராஜராஜேஸ்வரி சங்கர், போடி திமுக நகர செயலாளர் புருஷோத்தமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கழக வெற்றி வேட்பாளர்